Thank you.
தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் அன்புக்குரிய அண்ணன் துரை ராஜநடிகர் நமது மதுரை அருகாமையில் உள்ள குளத்தை சேர்ந்த வி.எம். அழகுராஜா அவருடைய நாடக அமைப்பின் சார்பாக நன்றி நன்றியோட வணக்கம். பொறுமைதான் பெருமை சொல்ல கிடக்க வேண்டியது வரைக்கும் அமைதியாக இருக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஏன்னா நாடகம் ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா மற்ற நிகழ்ச்சினா 3 மணி நேரத்தில் முடிஞ்சுடலாம். ஆமா, நாடகம் விடிய வைக்கலாம். ஆளுக்கே இல்லையா? ஆமா, இந்த நாடகத்தை வெளியே வரைக்கும் பார்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, நடிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஆத்தா பராசக்தி நம்மளுக்கெல்லாம் காட்சி எடுத்து கொடுக்கக்கூடிய ஆத்தா மந்தையம்மா, அந்த மந்தையம்மனுடைய அருளால எல்லா மக்களும் எல்லா செல்வங்களும் பெற்று சிறப்போடு வாழ வேண்டும். ஆண் போன பக்கத்திலே அரசு கட்டி வாழ வேண்டும், பொன் போன பக்கத்திலே புகழோடு வாழ வேண்டும். அந்த பராசக்தியினுடைய அருளாலே ஆமா, அந்த வகையில வெளியே வரைக்கும் அமைதியா பார்க்க வேண்டியது ஒரு பொறுப்பு. என்ன ஒரு அதிசயம் பாருங்க. என்ன அதிசயம்? நேற்று போனா அந்த அதிசயம் கிடையாது, இந்த ஒரு வாரமா போயிட்டு அந்த அதிசயம் கிடையாது. இன்னைக்கு நம்ம ஊருக்கு வந்த ஒரு அதிசயம் பாத்தீங்களா? ஏன்னா அந்த மந்தையம்மனுடைய அருள் குளிர்ந்த நேரத்துல, அந்த முளப்பாரி வருகின்ற நேரத்துல அழகான மழை, அந்த மழையில குளிர்ந்த நேரத்துல அந்த பராசக்தி உண்மையிலே இருக்கா என்பதை நிரூபிக்கிறா பாருங்க. அதுதான் இந்த விழா எடுத்து ஆண்டுதோறும் இந்த வருடாபிஷேக விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இவ்வொரு பொதுமக்கள் அனைவரும் சிறப்போடு வாழ வேண்டும். கலையில்லா நாடும் கடலில்லா வீடும் கண்ணில்லா கூழ்நிறுத்தப்பட்ட சுவைக்காக எத்தனை நிகழ்ச்சி இருக்கு, நடத்தலாம்ல? ஏன் அழகாக இந்த நாடகத்தை போட சொல்லணும்? ஏன் நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும் என்ற பாடலை நீங்க பாடுவீங்க. மழையை ஆரம்பிச்சு விட்டுட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆமா, பாடுனா அந்த சிறப்பான முறையில நம்மளுக்கெல்லாம் அன்னை காட்சி தருவாங்க. சொல்லுகிறாங்க எல்லா வளமும் பெற்று சிறப்பான வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாடகம் ஆரம்பிச்சாச்சு. அப்போ புத்தகம் சொக்காராங்க, என்னடா வந்து வராம புத்தகம் சொக்காரான்னு சொன்னாங்க. நீங்க கவனிக்கக்கூடாது. இப்படியே திருநீர் பக்கத்தில் ஒரு நாடகம் இருந்துச்சு. அந்த நாடகத்துல 25 வயசு மதிக்கத்தக்கபடி இளவட்டம் வாலிப பையன் புது மாப்பிள்ள மேல மாதிரி புத்தகம் சொன்னாங்க. உட்காந்த பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. புது மாப்பிள்ள 2 அளவுக்கு பதிய செஞ்சு ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான். மூதேவி டவுசர் போட மாட்டேன். ஆனா பாருங்களே, இவ்வளவு பெரிய சபையில டவுசர் இல்லாம உட்காந்துருக்கானே. சரி உட்காந்து அந்த வாரத்தில் உட்காந்து தோற்ற உட்காந்து எனக்கு உட்காந்து ஒரு புது மாப்பிள்ள புதுசா முன்னாடி வருவேன். சும்மா கிண்ணு இருக்க வேணாம், இவன் வாழப்பூ மாதிரி முகத்தை தொங்க போட்டுருக்கான். ஏண்டா உன் மூஞ்சில முடிஞ்சா பொடிச்சு போய் பொடிக்கு போயிடுச்சு மாதிரி ஆரம்பிக்கிறான். அவனுக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஒரு நல்ல கை தண்டி எது யானை மாதிரி சேனை சுட்டு அப்படி சொல்லியா இதை பத்த வச்சு கப்பு எடுத்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் குப்பு குப்புன்னு கிளம்பிட்டு இருக்கு புகை. இந்த புகையை கப்பி சிறுசைக்கெல்லாம் வாழ தெரியல. ஏன் பெருசு வந்துட்டோம்ல, எனக்கு பெருசு உனக்கு பிறகு நீ படுவார் ராஸ்கல். இல்ல போ வயசா சொன்னேன், நீங்க ஒண்ணு போச்சுக்கிறேன்னு இவங்கிட்ட இந்த பேசுகிற நம்ம சூட்டை குடிக்க நினைச்சு அம்மத்தப்பட மனுஷன் மேடை போக திரும்பிப்பாங்க. இந்த பப்பன்கார பையன் டான்ஸ்கார பிள்ளை இடிச்சு ஆறு பதில் பெருசு மூடு கிளம்பிக்கிச்சு. ஆமா, அங்க பாருங்க சூட்டை கீழே வந்து பக்கத்துல இருந்து சூட்டுல ஒரே அமுக்கு. இந்த சூட்டு அந்த சூட்டை அமர்த்தி கடைசியில கல்யாணம் முடிச்சு அது மாதிரி பீடி செட்டு குடிக்கணும் பிடிக்க அமர்த்த இடம் பார்த்தேன் மதுங்க. அண்ணே யாரும் நல்லா படுக்கக்கூடாது, ஆகாயம் கோச்சுக்கிறோம், குப்பரப்படுத்தா பூமாவை வச்சுக்கிறோம். ஒரு ஜாதி படுக்கலாம், நம்ம வாட்டில கையை விட்டு அந்த மலை எப்படித்தான் படுக்கணும்ன்ற ஐயா ஒரு ஜாதி படுக்கலாம். இப்படி வச்சு நல்லா கணவன் தூங்கலாம். இப்படிதான் ஒரு ஆள் மல்லாக்க படுத்து வாய ஆண்டு படுத்து தூங்கிட்டார். அவர் தலைக்கு பக்கத்துல 75 வயசு பெரிய ஒரு உரல் உடத்து மட்டும் டொக்கு டொக்குன்னு வெத்தலை போட்டு இடிக்கிறாரு. இந்த மனுஷன் பெண்டு பெண்டு படுத்து வயலே துப்ப. இந்த மூலையில இவனை கடக்கடன்னு முடிக்கிட்டே இருக்கான். விடிய வரைக்கும் முடிக்க விடிய கால வயிறு நீங்க போச்சு. அது மாதிரி கூட்டத்துக்கு மல்லாக்க படுக்கப்படாங்க. பலாப்பழம் மாதிரி வைக்கிறேன், பலாப்பழம் சீசன். ஆமா, இந்த பலாப்பழத்துல பலாச்சு நீங்க மட்டும் ஆயின்மெண்ட் கொடுங்களேன். என்னையத்தான் சொல்லுவீங்களா? புலந்தா மட்டும் பார்த்தாங்க, பலாப்பழத்தை புலந்தா மட்டும் எண்ணெய் தடவை உள்ள விடணும். எண்ணெய் தடவை விடுற நீங்க அப்படி இருக்கு இல்லப்பா. தேங்காய் எண்ணெய் தடவை உள்ள விட்டோம்னா பால் புசு புசுன்னு வரும். பலாப்பழத்துல உனக்கு பழக்கம். அந்த பாலை தொடர்ந்து சைஸா எடுத்து நைஸா கையை உள்ள அப்படி உள்ள விடணும். நல்ல நாக்கு உள்ள விட்டோம்னா அப்படியே தொங்கு மாதிரி சொல்ல எது பலா சொல்ல அதை எடுத்து சாப்பிட முடியுமா? உள்ள கொட்டை இருக்கும். ஏன் கொட்டை இருக்கு? கொட்டை இருக்காது, பலாப்பழம் இருக்கும். அந்த கொட்டையை நீக்கிட்டு சொல்ல சாப்பிடும். நான் சொல்லக்கூடிய கருத்துல தப்பான கருத்துக்களை பலாப்பழத்துல எப்படி தோலை நீக்குமோ அதுபோல் நீக்கிவிட்டு நல்ல கருத்துக்களை உங்களுடைய உள்ளத்துக்கு எடுத்து செல்லுமாறு எதிரையும் விளக்கக்கூடிய தமிழ் மொழி கூத்தான இந்த நாடகங்களை ரசிக்க வருவதற்கின்ற உங்களுடைய மார்பும் படமும் மேலும் நிற்கும் என்று கேட்டுக்கொண்டு
பாட்டு நல்லா இல்லை, ஒரு கைதட்டு கூட இல்லை. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பழைய பாடல் பட்டுக்கோட்டை, பாட்டுக்கே கோட்டை, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், அருமையான பாடல். கலை இல்லாத கண்ணில்லா குழுக்கும் சொல்லுங்க. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா எஸ்பிபட்டி கிராமத்தில் எழுந்து அறிவளித்து வரக்கூடிய நம்மளை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அம்பாள் ஸ்ரீ மந்தையம்மனுடைய திருக்கோவிலுடைய இந்த பங்குனி உற்சவ திருவிழாவை முன்னிட்டு இந்த விழாவிற்கு வருகின்ற உங்கள் அத்தனை பேரையும் கிராம பொதுமக்கள் சார்பாக வருக வருகின்ற வரவேற்று இந்த கோவில் முன்பாக அமைந்தக்கூடிய சிங்கார கலையரங்கிலே நமது உயர்திரு குலத்தேவர் அவருடைய முன்னிலையிலும் அரசு ஆணைக்குட்பட்டு ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் நாடகம் விமர்சனம். இந்த நாடகத்திலே பங்கு பெற்று நடிக்கக்கூடிய நடிகர் சிகாமணியில் அனுப்பப்படுகின்றேன். சங்கீத சண்டமானது இன்னிசை இசை மாமுதல் வேந்தர் என்று நாட்டு மக்கள் எல்லாம் சொல்லிட்டு வரக்கூடிய நமது மதுரையை சேர்ந்த அன்புக்குரிய அப்பா நமது எம் சமயக்கருப்பு அவர்கள் இவர் முடிவில் வேணும் என்று நூற்றாக அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலின் இனிமையான குரவலம் கொண்ட அன்புக்குரிய சகோதரி நமது மதுரையை சேர்ந்த எம் மேகலா அவர்கள் இவர் ஸ்ரீ வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். சொல்லோர் புலவன் கவியரசு என்ற நாட்டு மக்கள் எல்லாம் சொல்லிட்டு வரக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் நாம ராஜ நத்தகுலத்தை சேர்ந்த ஆர்.எம். சாமி அவர்கள் கலகப்பிரியனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆர்மீக சேரசு மதுரை மாநகரம் அங்கு பெற்று வெற்றி கொடி நாட்டி வரக்கூடிய நமது காரியாபட்டி அருகில் இருக்கக்கூடிய மாந்தோப்பை சேர்ந்த எஸ்.பி. செந்தில் முருகன் அவர்கள் இவருடைய ஆர்மணியம் பின்பாட்டு.
அப்படியா? சரி, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அருங்கால முறையில சிறப்பான முறையில விடிய விடிய உனக்கு வாசிக்க போறேன். நீங்க தான் வாசிக்கிறீங்க. சரியா? ஐயா கல்யாணம் முடிச்சுட்டாக்க மாப்பிள்ளை இருக்குதான். எப்படி நீ எனக்கு விடிய விடிய பொட்டாட்டி யாருக்கு? எனக்கு ஏய் ஏய், நீ இப்படி வாசிக்கிற, நான் பொண்டாட்டியா வாங்க போற தயாரா? நீ தயாரா? விடிய விடிய நீ வாசிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லு, நான் தர்றேன். நாங்க நீங்க வாசிக்கிறேன். நீ இல்ல மாப்பிள்ள, பெட்டியை தர்றேன் வாசி. சிறப்பான முறையிலே இசைத்திருக்கின்றார்கள் அன்பு மாமா அவர்கள். அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இவர்கள் படையிலே கோடையிலே அவதாரம் சிவனுக்கு பாத்தியப்பட்ட அந்த பாத்திரத்தை இசைத்துக் கொள்ளக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் நமது எஸ் நாகூரை சேர்ந்த ஓவி புஷ்பநாதன் அவர்கள் இவர் மணியிலே மெல்லகம் தோலகம் தூப்பி என்ன வழி? குந்தி வழியா? அது உனக்கு தெரியும். அந்த வழியில இப்போ மாட்டை பூட்டி விடு, கரெக்டா வீட்டுக்கே போதும். அதுக்கு எத்தனை அறிவு? 5 அறிவு. யார் சொன்னா? அதுக்கு தெரியல, அந்த மாட்டுக்கு தெரியல, அது தெரியுது. நம்ம மாடுகளுக்கு தெரியல, யாரு தெரியுங்க. அதே மாதிரி அது உயிரோடு இருக்கும்போது உழைக்குது. ஆமா, தாய் இல்லாத குழந்தைகளுக்கு பால் ஊட்டுது. அது இறந்ததுக்கு முன்னாடி கூட நமக்கு செவிக்கு மேல சத்தத்தை கொடுத்து பாருங்க. செய்யக்கூடிய அன்புக்குரிய தம்பி புஷ்பநாதன் அவர்களுக்கு உங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். இவரது மேடையிலே பலவாத்திய புகழ் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர் விட்டு வரக்கூடிய அன்புக்குரிய தம்பி நமது புதிய முகத்தை சேர்ந்த KS சத்யபான் அவர்கள் இவரது மேடையிலே ஆழ்ந்து செய்வார்கள்.
இவர்கள் மணியிலே சீர்தாளம் செய்யக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் அந்த இணைச்சொல்லியை சேர்ந்த என் வெற்றிவேல் அவர்கள் தாளம் செய்வார்கள். என்ன உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? கோயில்ல கூட 3 மணி அடிக்கும், நீங்க ஒரே மணி அடிக்கிறீங்க. வாசிப்பா வாசி, தெய்வ தளத்துல இணைக்கப்படாது. வெற்றிவேல் அவர்கள் தாளம் செய்வார்கள். அதுக்கு அவரே பரவாயில்ல போல. அருமை அருமை சிறப்பான முறையிலே இசைத்திருக்கிறார்கள். இவருக்கு மடியிலே இரவில் பகல் போல் நட்சத்திரங்களை ஒளிந்து சிறப்பான முறையிலே செவிக்கு இனிமையான பாடல்களை நித்திரித்த வெளிவரும் பாடல்களை ஒளிபரப்பி அமைத்திருக்கிற சிறந்ததொரு ஸ்தாபனமானது இம்மண்ணின் மைந்தன் நமது எஸ் புதுப்பட்டியில் அமைந்திருக்கக்கூடிய டிஎஸ் விஜய் ஆடியோஸ். இவர்கள் மேடையினுடைய இந்த ஒளிபரப்புடைய உரிமையாளர் ஆர் தெய்வம். சிறப்பான ஒளிபரப்பு அருமை சிறப்பான முறையிலே ஒளிபரப்பு அமைந்திருக்கக்கூடிய டிஎஸ் விஜய் ஆடியோஸ் உரிமையாளருக்கும் அதனை பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொதுமக்கள் அனைவரும் நாடகத்திற்கான வரவேற்கும் எஸ் புதுப்பட்டி கிராம பொதுமக்கள் வெளிப்படுத்திக் கொண்டு இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் திருவாரூர் கூடிய சகோதரர் துணைராஜர் கே புதுக்குளத்தை சேர்ந்த டிஎம் அழகுராஜ் அவர்கள் இந்த நாடகம் அல்ல எந்த நாடகமாக இருந்தாலும் சிறந்த நடிகர் அமைத்த சிறப்பான நாடகம் நடத்துவார்கள் கேட்டுக்கொண்டு எங்களுக்கு எல்லாம் உணவளித்த கிராம பொதுமக்களுக்கு எங்களுடைய கலைக்குழுமத்தின் சார்பாக நன்றி வணக்கம். அருமையான சாப்பாடு, நல்ல ஏற்பாடு, அன்புள்ளவர்கள் அனைவருக்கும் நன்றி. போதும் என்று சொல்லக்கூடிய உணவு உள்ளது. அருமையான உபசரணை, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஆனல் அரசி, அழகிய சுந்தரி, நாட்டிய நாயகி, ஆமா மதிப்புக்குரிய சகோதரி நமது மனைவியை சேர்ந்த ஜேபி லைலா அவர்கள் இவர்களுடைய டாக்ஸி காமிக்க
இப்படிதான் ஏன்னா பெண்களுடைய பேரை சொல்லலாம், அதை பத்தி ஒண்ணும் இல்லை. அதனால எங்களுக்கு உபசரணையும் வந்த இடத்துல எங்களை வண்டி ஓட்டிட்டு வந்த அன்பு தம்பி சரவணன் அவர்களுக்கும் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த யூடியூப் சேனல் எடுத்துக் கொள்ளக்கூடிய மாசான யூடியூப் சேனல், ஏன்னா எல்லா பக்கமும் நம்முடைய நாடகங்கள் ஓடிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம ஊரில் நடக்கக்கூடியது வெளியில வந்து ஓடிட்டு இருக்கு, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. எடுத்துக் கொள்ளக்கூடிய மாசான நம்ம உள்ளதுக்கு நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு, ஆனா பக்கத்து வீட்டுல மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டை, மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டை வந்து இயற்கை. ஆனா இந்த சண்டை என்னன்னா குடி முடிச்சு உருடுறாங்க வீதியில. வீதியில உருட்டாக்க போராடு வாரெல்லாம் பார்த்துட்டு துணிமணியெல்லாம் ஒதுங்கி கிடக்கும். நான் ஒரு இறக்கப்பட்ட மனுஷன், 3வது மாடியில மொட்டை குட்டியோட குடிச்சு கொடுத்துருவேன். 3வது மாடியில ஆமா, நான் ஒரு துண்டை எடுத்து கட்டிட்டு ஓடியாந்து விலைக்கூட வரேன். விலைக்கூட வந்தாக்க இவ்வளவு புளிய முடிச்சிருக்கணும், என் துண்டை பிடிச்சிருக்காங்க. பெரிய அசியமாயி போச்சு. யாராவது சண்டை போட்டானா அன்றாயிரம் போடாம விலைக்கூட போடாங்க, நம்ம வேட்டி ஊற்றி விட்டுருவாங்க. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா மருமக உடனே புதுசு போன் பண்ணிட்டா. எப்படி? ஹலோ மாமா, எங்க இருக்கீங்க? மரியாதையா வந்து உங்க அம்மாவை சொல்லி வச்சு கொடுங்க. நீ வந்து சொல்லி வைக்கணும்னு வச்சுக்க, நீ வர்ற வரைக்கும் உங்க ஆத்தாளுக்கு மீன் போடுற ரத்தத்தை வந்து கொண்டு போயிட்டாங்க. நீ இங்க வீட்லயும் ஒண்ணுக்கு ஆக மாட்டேற, அங்கேயும் ஒண்ணும் ஆக மாட்டேற. என்ன செய்ய வந்த வர்ற முள்ளைக்கு வேலையை முடிச்சு போறேன் அப்படின்னு சொன்ன புள்ள பயந்துட்டான். ஆத்தா நீ செஞ்சாலும் செஞ்சுவா அப்படின்னு ஏரோப்ளான்ல ஏறி நேரம் மதுரை ஏர்போர்ட்ல வந்து இறங்கிட்டாங்க. சிங்கப்பூர்ல பஸ்ல வருவாரு அப்படின்னு வந்து இறங்கணும்னு இறங்கி வேகமா ஓடுறான். போய் மாலை கடையில பெரிய மாலை வாங்கிட்டு ஆத்தால பாக்கணுமே அப்படின்னு ஓடுறான். ஊருட்ட பார்த்தா மாலை எரிமா சனக்காடு கட்டி கலர்றாங்க. சொன்னது மாதிரியே சண்டாளி நம்ம பெத்ததாயை விட்டாலே நம்ம பெத்ததாய் என்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு கூட்டத்தை போய் உள்ள போய் பார்த்தா இவன் பொட்டாடி செஞ்சு கிடக்க. என்னங்க என்னையா மாமியாருக்கு விஷம் கலந்தா? ஆமா, அப்புறம் எப்படி அவ செத்தா? அறுபது செத்து கிடக்காத என்ன அப்படின்னா மாமியார விஷத்தை வச்சு கொள்றதுக்கு மூதைவி வந்து மீன் குழம்புல விஷத்தை ஊத்துனவ இவ கலக்கி விட்டு ஊத்தி உப்பு பார்த்துட்டு அவருக்கு முன்னாடி இவ செத்து போயிட்டா. ஏன்னா மாமியார குழம்பு நினைக்க நம்ம வீட்டினுடைய குலதெய்வமே வந்து மாமியார். தன்னினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும், ஓட்டப்பம் குண்டியை சுடும். என்ன அந்த கலாய்க்கடா? ஐயா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. அதாவது இன்னைக்கு ஒரு 3 வயசு பையனுக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. அந்த பையன் கடைக்கு போனா வருகிறான். அந்த 3 வயசு பையன் என்ன பண்ற, அம்மாவை பார்த்து கேட்கிறேன், அம்மா உங்களுக்கு வயிறு என்ன பெருசா இருக்குங்க. ஓ ஆராய்ச்சி, அவனுடைய ஆராய்ச்சி பாருங்க. சின்ன பையன் தானே? ஆமா சின்ன பையன் தான். அவனுக்கு விவரம் தெரியாது. அம்மா வந்து கர்ப்பமா இருக்காங்க. அப்ப அம்மா என்னம்மா வயிறு பெருசா இருக்குன்னு இங்க சொல்றேன். அவங்க அம்மா சொல்றாங்க தம்பி நம்மளால தம்பியை பாப்பாவும் பிறக்க முடியாது அப்படின்னா. சரி தம்பியை பாப்பாவை பிறக்குன்னு சொல்றீங்களா, அப்பாவுக்கு ஏன் வயிறு பெருசான்னு கேட்கிறேன். அவருக்கு தொப்ப வயிறு. சரி சரி அப்படின்னா ஒரு பேச்சுக்கு சொல்லிச்சு, தம்பி அப்பா வயிற்றுக்குள்ள சமாளிக்கிறதுக்காக அப்பா வயிற்றுக்குள்ள யானை குட்டி இருக்கிறான்னு சொல்ல. சின்ன பையன் சமாளிக்கிறாங்க. இந்த பையன் எது சும்மா இருக்கக்கூடாது. ஆமாம்மா நானும் பார்த்தேன். எப்ப என்னடா ராசா பார்த்தேன்? ஆமாம்மா நேற்று அப்பா பார்த்து குடிச்சுட்டு இருந்தாரு, துண்டா தும்பிக்கை தொங்கிக்கிட்டு சும்மா. ஏன்னா சின்ன பையன் வச்சு குடிச்சது யார் தப்பு? பெரிய மனுஷன் தப்பு. சின்ன குழந்தைகள் எங்க கூட்டிட்டு போகணுமோ அங்கதான் கூட்டிட்டு போகணும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைகளால் மண்ணை பிறக்கையிலே அவன் நல்லவனாகவும் தீயவனாகவும் அன்னையினுடைய வளர்ப்புலதான் இருக்கு. எதை சொன்ன அண்ணே கொடைக்கானல் ஒரு ஆள் வந்துட்டு இருக்கான். கொடைக்கானல் ஆமா, அது மலைப்பகுதியில அந்த பஸ்ல படியில உட்காந்து அழுதுகிட்டே வர்றான். என்ன சோகமா அழுதுகிட்டே வரணும். டெய்லி சொல்றேன், ஏன்னா படியில் பயணம் நொடியில் பண்ண இருக்காங்க. படியில உட்காந்து அழுதுகிட்டே வர்றேன். எந்திரிச்சு உள்ள வரான்னு சொல்லுங்க. உள்ள வரான்னு சொல்றேன். அண்ணே நான் உள்ளேலாம் வரமாட்டேன், நான் ஒரு பிள்ளைய காதலிச்சேன், அந்த பிள்ளை எரிய விட்டு இன்னொன்னு கூட்டிட்டு ஓடி போயிட்டா, அதனால அந்த பஸ்ல புதுச்சு நான் சாக போறேன்னு இவன் சொன்ன. இவன் சொன்ன உடனே டிரைவர் சொன்னாரு, புதுசு போல நீ எதுல தனியாச்சாங்க பஸ்ல பிரேக் அந்த 10 நிமிஷத்துக்கு மொத்தமா நம்ம பேசணும் உட்காந்து. ஏன்னா இவன் வந்து அவன் சொல்லி 60,000 கொடுத்து அங்கே இருக்கேன். சரி சரி சரி. அப்ப வந்து இப்படி ஒவ்வொன்று இருக்கிறேன். அதாவது வந்து அண்ணன் வந்து 2 பேர் இருக்கான். மூத்தவன் பிறந்து 5 வருஷம் ஆச்சு. சரி, இளையவன் பிறந்து 1.5 வயசு தான் ஆகுது. இவனுக்கு அண்ணன் தம்பி 2 பேர்ல இளையவன் பிறந்து 1.5 வயசு தான். இந்த 1.5 வயசுக்கு மூத்தவன் என்ன பாருங்க, இந்த கலிங்குன்றத காட்டுறான் பாருங்க. என்ன அப்படின்னா எப்படியாவது நம்ம கொண்டு விடணும். ஏன் தம்பிய? ஏன் என்ன காரணம்? நம்ம குடிக்க வேண்டிய பாலை குடிக்கிறான். பாவி பிள்ளை தாய் பிள்ளை மார்பு பால் குடிக்கிறது பாவமாடா. உன்னை மாதிரி அவங்க சொத்தை பிரிக்கிற சரி, இதையும் பிரிக்க பாக்குறான் பாருங்க. எப்படியாவது நம்ம கொண்டு விட சொல்லி ஐடியா கேட்டு மருந்து வாங்கிட்டு போய் அம்மா தூங்கும்போது மார்பகங்கள்ல அந்த மருந்து தடவி விட்டுறான். அப்ப இங்க குடிச்சா செத்து போறாங்கல்ல அப்படின்னு தடவி விட்டு விளையாட போயிட்டான். விளையாட போயிட்டு வந்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வர்றாங்க. ஊர்ல
வீட்டுல வந்து பார்த்தா கூட்டம் கத்தி கதறாங்க. சோழியை முடிஞ்சு வச்சு சண்டால பாய் நம்ம தம்பி செத்துட்டான், இன்னும் சொத்து பத்து பூராமே நம்மளுக்கு தான் அப்படி நினைச்சு கூட்டத்தை இவங்க உள்ள போய் பார்த்தா இவங்க அப்பிச்சது கிடக்குறாங்க. ஆமா, நீ கல்யாணம் முடிக்க வேண்டிய அதனால உங்களுக்கு இதை பத்தி தெரியாது. புரிஞ்சா புரிஞ்சுக்கிட்டு நினைக்க ஒரு நாளைக்கு ஏன்னா அந்த மாதிரி இடம் தெரியாம அடுத்த பிள்ளைக்கு அடிப்படை போட்டு முடிஞ்சிருச்சு. ஆமா, நீங்க உங்க இடத்துல தமிழ் காமிக்காக அழைத்து கொள்ளக்கூடிய வல்லப்பட்டி கோமாளி டி ஆர் தாசப்பனுடைய மாணவனுமாகிய சுபா ஆர்வம் நான் உலகிலே தமிழ் காமிக்காக நடித்து கொண்டிருக்கின்றேன். ஆமா, செல்லுபடியா சரி போயிட்டு அப்படி கிளம்புறேன். எதுக்கு போயிட்டு திரும்ப? அதாவது நாடகம் என்பது விடிய விடிய நடக்கிறது. மரணமெல்லாம் வந்தது போனாக்கா 3 மணி நேரத்துக்குள்ள கம்மியாக அது 2.5 மணி நேரம் தான். அப்படித்தான் வேலை முடிச்சுட்டு போக வேண்டியது. அவங்க பவுடர் போடணும், பாவாடை கட்டணும், வேலை பார்க்கணும். பொம்பளை பிள்ளைய ஜோடிக்கணும்லப்பா உள்ளத, அது வரைக்கும் நான் நினைக்கிறேன். அப்ப எனக்கு வேலை நான் எனக்கு கட்டணும் எனக்குதா அருமையான மைசெட்டு, அருமையான மேடம், நல்ல கிராமா சொல்லிட்டு நம்ம மாட்ட இருக்க முடியாது. அவங்க ஜோடிக்கிற வரைக்கும் நான் நினைப்பான். ஜோடிச்சு முடிச்ச பின்னாடி நான் உள்ள ஓடி போய் ஏன் ஜோடியை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அதுதான் உண்மை. அண்ணே, இந்த உலகத்துல எத்தனை தெய்வத்தை வேணாலும் நம்ம மதிக்கலாம். ஆனால் நம் வணங்க வேண்டிய முதல் தெய்வம் யார் என்றால் நம்முடைய பெற்ற தாய். எவ்வளவு தாயும் தந்தையும் தெய்வமாக மதிக்கின்றானோ அவன் சென்ற இடம் சிறப்பு, போற இடம் புகழோடு வாழ்வாங்க என்பது ஐதீகம். இன்னைக்கு தானே மாடி முறையெல்லாம் கட்டி நல்லா வாழ்றான். ஆனா 200 ஆண்டுகளுக்கு முன்னால மண் குடிச்சில தான் வாழ்ந்துருக்கான் நம்ம ஆளு மொத்தம் வச்சு. ஆமா, அதுல என்னன்னா ஒரு தாய் நம்ம தன்னுடைய குழந்தைய பார்த்துட்டு தொட்டியில போட்டு மண்பாடிக்கு தண்ணிக்கு போறான். தண்ணிக்கு போனோடனே கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த குழந்தை ஆரம்பிச்சிருக்கு. அப்ப மேற்கொள்ள இந்த பாம்பாளப்பட்டு தொட்டிக்குள்ள இறங்கி இந்த குழந்தையுடைய அழகை வந்து உள்ளே படுத்துறது. அப்ப தரப்ப வேலைக்கு போயிட்டு வந்து தொட்டியை விளக்க பாக்குறேன். விளக்கி பார்த்தா உள்ள பாம்பு குழந்தை உள்ள விளக்கு கத்துறேன். ஐயோ, என் மகன் பாம்பு கிழிச்சு இறந்துட்டானே அப்படின்னு சொன்ன ஊர்ல இருக்க வீரேஸ்வரன் அண்ணா கூட நிற்கிறேன். யாருமே அடிக்க முடியல. அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு பெண் ஓடி போய் சொன்னா, நீ பார்வதி தண்ணிக்கு வந்துட்டு உன்னுடைய மகன் பாம்பு கிழிச்சு இறந்துட்டான் உடனே அந்த பானையை போட்டு உடைச்சிட்டு ஒரே ஓட்டம் ஓடி வந்த அவளை கூட்டத்தை விளக்கிட்டு அந்த குழந்தைய தூக்கி மாலை அடிச்சு அந்த பாம்பை பிடிக்கி தூக்கி எரிஞ்ச உடனே அந்த குழந்தை தாயினுடைய மார்பில் பார்த்துக்கிறாவது. அப்பதான் சொல்றாங்க வீர பெண்மணி, நான் பெற்ற மகனே, இந்த உண்மை கவனத்தில் உன்னை 300 நாள் சிறந்து பெற்றனடா. 5 நீங்கள் அங்கம் எல்லாம் ஒன்று பெற்று பையன்ற போதும் பரிந்தெடுத்து கணக்கு கொடுத்தாடா. இதுவரை உடைய மார்பில் பாலனியை இப்பொழுது அறந்த முடியாதா? ஏனென்று சொன்னால் உன்னை சுற்றிருந்த சர்ப்பம் என்னை தீண்டி விட்டதாக உயிரை வாய்ந்த வீர பெண்மணியில் பிறந்த பொன்னாடு. இந்த பொன்னாட்டுல அம்மாவை மதிக்கணும், அப்பாவை மதிக்கணும். நான் போயிட்டு வரேன், வாழ்த்துக்கள். அவர் சொல்லிவிட்டு நீ தானே தொடர்ந்து மாற்றமா இருக்குது இதெல்லாம் இருக்கு. அதனால நீங்க வரைக்கும் நாடகத்தை பார்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. தென் பகுதியில நாடகத்தை வந்து ரொம்ப வரைக்கும் பார்ப்பாங்க. ஆள் இல்லாத மாதிரி தான் இருக்கலாம். 1 மணி நேரம் லேட்டா முடிச்சாலும் அவனுக்கு ஒரு பெருசு நீ சொல்லிட்டு ஒளி ஆறு நான் பார்க்காம நீ என்னத்துக்கு நாடகத்தில் தான் போனேன், நீ நடத்து. நாங்கெல்லாம் பல முறைகள் இந்த ஏரியாவில் வர்றவங்க. அதனால அந்த நன்றி. நான் போய் பொம்பளை பிள்ளைய வர சொல்றேன். தர்மம் என்பார், நீதி என்பார், சரித்திரத்தை சான்று என்பார், தாயன் புத்தகத்தை சந்தியே எரிந்துவிட்டு தன்மான வீரம் என்பார், மர்மமாய் சதி முடிவார், வாய் பேச அவளையின் வாழ்வில் நஞ்சு வைப்பார், கர்மவினை என்பார், கடவுளை குற்றம் என்பார், பிறவர் எழுத்தென்பார், கடவுளை குற்றம் என்பார்.
அன்பாலே இணைந்து வந்தோம் பொண்ணுக்கு பொன்னாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அன்புடன் இறந்து வந்தோம் கண்ணாலே அன்பாலே இணைந்து வந்தோம் பொண்ணுக்கு பொன்னாக முத்துக்கு முத்தாக இந்த மகிழ்ச்சி கிட்ட எல்லோருமே நல்லா இருக்கீங்க. ஏன்னா இந்த எழுத பார்த்தோட எவ்வளவு வார்த்தை
நான் உனக்கு என்ன வேணும்? நீங்க எனக்கு என்ன வேணும்? நான் புருஷன் வேணும். நிச்சயமா வேணும். அவன் தம்பினா நான் வெற்றியெல்லாம் உனக்கு புருஷன் வேணும். ஐயா கேப்பா இன்னும் 4 புருஷனை சேர்த்துங்கப்பா. ஏன்னா கொஞ்சமா சொல்றேன் 2 புருஷனோட. நான் நல்ல தம்பி. என் தம்பி அப்பக்கப்ப அப்படிதான் பேசுவான். சேர்த்துக்கீங்க. எந்த இடத்துலயும் என்னை விட்டு கொடுக்கவே மாட்டான். நல்ல பையன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. கேட்ட விட்டு கொடுத்துருங்க. நான் அக்கா நான் எனக்காக அப்படிதான் செஞ்சிருக்கேன். நான் அப்ப அக்காவும் செய்வீங்களா? அக்கா தம்பி செய்வோம்ப்பா. அதை பேச விடுங்கப்பா. ஆமா இப்ப கொஞ்சம் ரொமான்ஸா போடுவோமா? ரொமான்ஸா? கொஞ்சம் ரொமான்ஸா போடுவோம். நீ இருக்க சிறுக்கு ரொமான்ஸ் பண்ணினா வெற்றியல் மேல பாய்ச்சிருவாப்ல. எச்சரிக்கையா. ஆமா. பாப்பா முடிஞ்சா பாரு. ஏற்கனவே சொல்லிட்டாப்ல வண்டி கொள்ளணும் ரூபாய் கிடக்கு. எப்பா அதனால எப்படி தெரியுமா? சும்மா உட்காந்துருக்காப்ல சும்மா உட்காந்துட்டு அப்படி கத்துறியே. அக்கா ஆடுறதுக்கு தம்பி இப்படி எல்லாம் போட்டா நல்லா இருக்காது. வேணாலே மாத்திடுவோம்.
வீட்டுல ஒத்திக்க பாத்துருக்கீங்க. ஒத்திக்க பார்க்கறதுக்கு யாராவது இருக்குப்பா அது தம்பி இந்த வரையும் நல்ல வார்த்தை தப்பான பாருங்க தப்பான பாருங்க அது தம்பி இருக்கிற ரெண்டு வாரம் படி என்ன பண்ணு தூத்துக்குடி கொத்தாடா அங்கே வந்து மாதிரி வீடுவாங்க முதல் தம்பி சொல்லுவாங்க தம்பி அடுத்த இருக்கிறா தூத்துக்குடி கொத்தாடா நான் தூக்கி போட்டு என்ன சொல்லிட்டேன் அது எல்லாம் பார்த்தா நல்லாவே இருக்கு அவங்க சிரிக்கிறாங்க, தெரிஞ்சாலும் இருக்கு அங்க நாடு. ஏதோ ஒரு ஞாபகம் அந்த நாளில் வந்த ஞாபகம் போல் அந்த வந்து வந்துட்டு சும்மா சும்மா போகுது உட்காந்து மக்களுக்கு பேச இருக்கியா சாரண்டஸ் இல்லாம